எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலேருந்து தம்பிங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னடா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால், நம்ம வீட்டில் ஒரு இங்கிலீஷ்காரர் இருக்காரு. அவருக்கு நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்காது. போம்மா எப்போ பார்த்தாலும் போண்டா, பஜ்ஜி, புட்டுன்னு செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு உன்னால் முடிஞ்சா மோமோ செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சவால் விட்டானுங்க. சவால்னா நமக்கு தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. சரி அதை கண்டுபிடிச்சி செஞ்சவனு மனசும் தானே, நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மைதா மாவை உப்பு எண்ணெய் சேர்த்து ஒரு மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு லேயர் மாதிரி திரட்டிக்கலாம். இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், பூண்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கேரட்டு, முட்டைகோஸு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை வேக்காடாக வேக வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன லேயராக திரட்டிட்டு உள்ள வெஜிடபிள்ஸை ஸ்டஃபிங் வச்சு இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு திருப்பி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தால் 10 நிமிஷத்தில் மோமோஸ் நம்மளோட ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. உண்மையிலுமே நல்லா தாங்க இருந்தது. இவனுங்களுக்கு என்னமோ பிடிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர் கார கொழுக்கட்டை மாதிரி தான் இருந்தது. இதை தான் சைனாக்காரனுங்க மோமோஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறானுங்களோ.